மூலம் FM ஸ்கொயர் சேனல் மூலமாக இன்ட்ராக்ட் பண்ணல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அனதர் இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் ஜக்கி அப்படின்னு ஒரு படம். இது ஒரு ஹிந்தி மூவி. இட் கேம் பை 2021. யாரும் எடுக்க துணிவில்லாத ஒரு சப்ஜெக்ட் ஆக்சுவலாக. இது இட்ஸ் அ ப்ரூட்டல் பீக் இன்டு த இம்பார்ட்டன்சி எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக. அதாவது வந்து யாருமே வந்து ஒரு தைரியமாக இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்க மாட்டாங்க. ஒரு பஞ்சாப் ரூரல் என்வரான்மெண்ட்டில் ஒரு கிராமத்து ஸ்கூலில் படிக்கிற பையனுக்கு அப்போ வந்து அந்த பள்ளி பருவத்தில் அடல்சன்ட் ஏஜில் எல்லோரும் வந்து மாஸ்டர்பேட்டிங் இதை பற்றிலாம் பேசுவாங்க. அந்த மாதிரி நீ இன்னும் பண்ணலையா அந்த மாதிரிலாம் கேட்கும்போது அந்த பையனுக்கு அப்போ தான் தெரியுது வந்து எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, அதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இதை வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற சக மாணவர்களும் அப்புறம் வந்து அந்த ஊர்க்காரங்களும் இதை வந்து அவனை வந்து கெயின் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அவனை வந்து தகாத உறவில் தள்ளி அப்படியே யூஸ் பண்ணிக்கிறாங்க. மனம் நொந்து அவனோட வாழ்க்கையே போகுது, படிப்பையே நிறுத்திடுறான் ஆக்சுவலாக. இதில் வந்து ரொம்ப ஒரு போல்டான சீன்ஸ்லாம் நிறைய எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக. அந்த பையன் வந்து எத்தனையோ வாட்டி அவன் வந்து பொட்டண்ட்டாக இருக்கான்றதுக்காக மாஸ்டர்பேட் பண்ண பார்க்குறான். ஆக்சுவலி ஒன்றும் நடக்கவே இல்லை ஆக்சுவலாக. அது நேச்சுரலாகவே இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த படத்துலேயும் உணர்த்திருக்காங்க. அப்பாவும் அந்த பையனோட அப்பாவும் அம்மாவும் அவங்க வாட்டுக்கு ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அப்பா வந்து ஒரு போலீஸ்காரர் இருக்கார். அவர் டெய்லி நைட்டு ரொம்ப லேட் நைட்டு குடிச்சிட்டு தான் வராரு. அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு அவங்க மாமாவோட ஒரு அஃபேர் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அது வந்து அதை அந்த அஃபேருக்காக வந்துட்டு இவனை டெய்லி வந்து சாப்பாட்டில் நைட்டு சாப்பிட்ற சாப்பாட்டில் மயக்க மருந்து போட்டு கொடுத்துட்டு இந்த அம்மா வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் உணர்த்துறதுன்னா பேரண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பிள்ளைங்களோட நடவடிக்கைகள் ஏதாவது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னா என்னன்னு கேட்டு உதவ மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது வேர் ஹீ இஸ் கோயிங் த்ரூ எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன், இவனுக்கு ஃபோர்சிபிளாக ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. சரி, அது தற்செயலாக நடந்ததில் இவனுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர மாதிரி இருக்குது. அப்பவும் வந்து அந்த பழைய ஆளுங்க யாரெல்லாம் வந்து இவனை வந்து ஹியூமிலியேட் பண்ணாங்களோ அவனுங்க வந்துட்டு உனக்கு கல்யாணம் ஆனாலும் உன்னோட மனைவியை நாங்கள் தான் வந்து உறவு வச்சுக்குவோம் அந்த மாதிரிலாம் வந்து மிரட்டுறானுங்க. அந்த ஒரு ஒரு ஆத்திரத்தில் அவன் ஒரு செயல் பண்ணுறான் கடைசியில் ஆக்சுவலி. அதாவது இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் எடுக்கவே வந்து ரொம்ப பயப்படுவாங்க. ரொம்ப தைரியமாக எடுத்திருக்காங்க. தட் இஸ் வாட் ஐ செட், இட் இஸ் அ ப்ரூட்டல் பீக் இன் டு த இஷ்யூ ஆஃப் இம்பார்ட்டன்சி. கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து ஒரு பாடமாகவே இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணால் கூட ஏதாவது ஒரு 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 நம்ம வந்து ஒரு எஜுகேட் பண்ணணும். இது சரியான எஜுகேஷன் இல்லாதனால தான், இப்போ ரூரல் சைடெல்லாம் இந்த மாதிரிலாம் இல்லாதனால தான் சில பேர் ஹியூமிலியேட் பண்ணி அவங்க வாழ்க்கையே அழிஞ்சு போயிடுது. இந்த படத்துலேயே காட்டியிருப்பாங்க. இந்த ப்ராப்ளம்னால அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போகிறதே நிறுத்திடுவான் ஆக்சுவலி. இருந்தாலும் விட மாட்டானுங்க. துரத்தி வந்து அவனை ஹியூமிலியேட் பண்ணிகிட்டே இருப்பானு. ஹியூமிலியேட் பண்ணால் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ரிவ்யூ காரணமாக நான் வந்து இங்கே அதை டீட்டெயிலாக சொல்ல, ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணுவானுங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்து பிகாஸ் வி ஆர் லிவிங் இன் த சொசைட்டி ஆஃப் இந்தியா வேர் எனி டைப் ஆஃப் செக்ஸ் தே ஆர் லுக்கிங் ஃபார் ஆக்சுவலி. ஸோ அந்த இதை வந்துட்டு நல்லா காட்டியிருப்போம். ஒரு ஒரு சக ஹியூமன் கூட பார்க்காம எதுவுமே பண்ணாமல் அந்த மாதிரி ஹியூமிலியேஷன்லாம் ரூரலில் வந்து பயங்கரமாகவும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை வந்து பிரதிபலிக்கிற படம் இது ஆக்சுவலாக. ரொம்ப ப்ரூட்டலாகவே அருமையாக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு நிறைய அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணியிருக்கு. அவசியம் எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த படம் அமேசான் ப்ரைம்லையும் மொபைலையும் இருக்குது. 2021 ரிலீஸ் ஆன படம். அவசியம் பாருங்கள். ஒரு போல்டான சப்ஜெக்ட்டு, ரொம்ப அருமையாக நேர்த்தியாக எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ், டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம்ஸ், இன்ட்ரெஸ்டிங் டாக்குமெண்ட்ரிஸ் நிறைய நம்ம சேனல் மூலமாக பார்க்கலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ.